வாடு நாயே. பாயா எவ்வளவு வயசாகுது? வாடு பெரியவரேன்னு கூப்பிடு. சரி வாடு பெரியவரே. ரூபாய் நானே இருந்தா கூட போன் பண்ண போறியா? இல்லையா, நான் அம்மனுக்கு காசு முடியணும். என் கையில காசு வாங்கி அம்மனுக்கு முடிக்கிறேங்க. காளியாத்த ஒத்துக்குவாடா? தச்சி திருப்பி தரமாட்டா? அல்ப அல்ப கொடா. இன்னும் என்ன போய் அல்பங்கிறாங்களா? உனக்கே நான் எவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கேன். என்னயா ஒரு முகம் கூட தெரிஞ்ச முகமா இல்ல, எல்லாம் புது முகமாகுது, மாத்திட்டீங்களா? எல்லாம் உங்க பொறுப்பில்லாதனத்தினால வந்த வேணே. சரியாயோ. ஆமா, ராமசாமின்னு ஒரு கேஷியர் அப்பா காலத்துல இருந்து இருந்தாரு, அவர் எங்க? பேங்க்ல பணத்தை கட்ட போனாரு. பணத்தோட ஓடிட்டாருன்னு இவங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளைய காணோம். நீயும் காணாம போறதுக்கு முன்ன அந்த மேனேஜர் ரூமை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எங்க திரும்பினாலும் அவங்க அடியாளு இருக்கானுங்க. டூப்ளிகேட் பையன் நீ ஏன்டா ரூமுக்குள்ள வந்தீன்னு உங்களை பிடிச்சி அடிப்பானுங்க. எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு தெரியாயோ. பேரம் பேசிருக்கானுங்க. யார் வீட்டு கம்பெனி எவன் விக்கிறது? ஓஹோ, அண்ணன் பாஸ்போர்ட்டுக்கு வேற அப்ளை பண்ணிருக்காரோ, எல்லாத்தையும் சுட்டின்னு கம்பெனி ஏற்றதுக்கு. இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? மேனேஜர் ரூம்குள்ள ஏன் வந்த? எதுக்கு ஃபைல் எல்லாம் தட்டி பாக்குற? இல்ல, ஃபைல்லாம் தூசு தட்டி அதான். உன் ரூமை விட்டு அனாவசியமா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. இரு மேனேஜர் வந்து அவட்ட சொல்லி உன் முதுகு தோலை உரிக்க சொல்றேன். ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஏங்க இப்படி பண்ணிட்டீங்களே? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நான் ரொம்ப சின்ன பையங்க. என்கிட்ட போய் இப்படி தப்பா நடந்துட்டீங்களே. முதல்ல மூடுங்க, தமிழ்நாட்டு மானமே கப்பல் ஏறுது. பிரியா, என்னது நடந்ததை நான் சொல்றேன் சார். நீங்க கூப்பிட்டு தான் சொல்லி என்ன ரூமுக்குள்ள கூப்பிட்டு வந்து கட்டில உட்கார வச்சு கதவை சாத்தி தாப்பால் போடாம என் கருப்பை சூறையாட பார்த்தாங்க சார். நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க சார். உங்க கருப்பும் ஜாக்கிரதை. பிரியா கூப்பிடுறாருமா? உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நம்பிட்டாருமா? அவன் போய் சொல்றான். யாரு? நானு? ஏங்க இந்த பிஞ்சி முகத்தை பார்த்தா போய் சொல்ற மாதிரியா தெரியுது. இவங்களுக்கு தான் வெறுத்து இருக்கு. அவனை நம்பாதீங்க. உன்னை சொல்லி குத்தமல்லடி. சாதாரண வேலைக்காரியா இருந்த உனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்தல, எனக்கு வேணும். டானி, இன்னைக்கு நான் இவளை பார்த்ததான் கடைசி. இனிமே இவ என் கண்ணெதிரிலே படக்கூடாது. இவளை உயிரோட எரிச்சு சாம்பல நாளைக்கு காலையில உங்கள்ட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். ரொம்ப விறகு செலவாகுமே. அவசரப்பட்டு கொன்னுடாத, அண்டர் கிரவுண்ட்ல வை. எனக்கு வந்து எப்படிங்க? நான் அண்டர் கிரவுண்டா ரூமுங்களா? நீ ரூமு தான். சீக்கிரம் போயா. அந்த ரூமா? மார்க்கமான ஆளுங்கப்பா. அல்லி, உனக்கு ஒரு நல்ல செய்திமா. டில்லி இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? நான் வியாபார விஷயமா ஒரு பங்களாவுக்கு போயிருந்தேன். அங்க பணக்கார சீமானா பக்கத்துல ஒரு பொண்ணோட நம்ம டில்லிய பார்த்தம்மா. என்ன, அவர் பங்களால பாத்தீங்களா? ஆமாம்மா, உனக்கு தெரியாது. அவன் பிடிச்சாலும் பிடிச்சான், பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிட்டாம்மா. உண்மையா சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீ கவலைப்படாதம்மா. அவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, அவன் அவன் காலில் விழ வைக்கிற. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நான் செஞ்சிட்டேம்மா. நான் இந்த அக்கௌண்ட் தான் சார் சொன்னேன். எவ்வளவு சொன்ன? 60,000. எஸ் சார். வாங்க சார். எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் சார். உட்காருங்க சார். இங்க நம்ம வேண்டியப்பட்டவங்க கல்யாணத்துக்காக வந்தேன். வந்ததுதான் வந்துமே அப்படியே தம்பியை பார்த்துட்டு போலான்னு. தம்பியை பாக்கலாம் சார். நீங்க உட்காரு சார். உட்காந்துட்டீங்களா? அதான் வந்துடுறேன் சார். கூட்டு வந்துடுறேன். தம்பி, நீங்க புதுசா இருக்கீங்களே? இப்பதான் ஜாயின் பண்ண சார். சாப்பிடுறியா? முடி வெட்டிக்கு போறேன். யோ, டைனிங் டேபிள் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? கோச்சுக்காதப்பா. நம்ம பழைய மேனேஜர் சேது விநாயகம் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். எதுக்கு? ஒரு விசுவாசம் தான். இதா பாரு, உன்னை பாபுன்னு நினைச்சு அவர் பேச போறார். நீ நான் செட்டப் பண்ண ஆளுங்கிறத காட்டி கொடுத்துறாத. தயவு செஞ்சு உன் பற்ற பாஷை மட்டும் அவுத்து விட்டுடாது. இங்க ராமசாமின்னு ஒரு வயசான கேஷியர் இருந்தாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற ஒரு பேரு சோமசுந்தரம் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. சொல்லுங்க தம்பி, நீங்க வெளிநாடு எல்லாம் போயிருந்தீங்களா? வெளிநாடுனா தாய்நாடா சார்? அது தாய்லாந்து. அப்புறம் நிர்வாகம் எப்படி நடக்குது தம்பி? ஸ்டாஃப் எல்லாம் அடங்கி பயந்து நடக்கிறாங்களா? பயத்தை விடுங்க சார். நானேன்னு சொன்னா அதுக்கு உதாரணமே மேனேஜர் தான் சார்.
அந்த அளவுக்கு சுத்தம். தம்பி உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுமே. 2 நிமிஷம் தனியா பேசுமாமே. நீங்க தாராளமா உள்ள போய் பேசுங்க. வாங்க சார். மேனேஜர், என் செருப்பு அங்க விட்டுருக்கேன், கொஞ்சம் எடு. செருப்பு நானா? ஓ என்ன தம்பி அவரை போய் செருப்படுக்க சொல்றீங்களே? செருப்பா விட்டா இருந்தாலும் ஜட்டியே துவச்சு போடுவாருங்க. அந்த அளவுக்கு உண்மை ஊழியன். உண்மை ஊழியா நாங்க 2 பேரும் பேசிருப்போம். ஒட்டு கேட்காம அப்படி ஓரம் கட்டிக்க வாங்க. என்னது உங்கள மாதிரியே இன்னொரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கானா? என்ன தம்பி இது பைத்தியக்காரத்தனமா உங்க அதிகாரத்தெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே. அதாங்க சின்ன பசங்க விவகாரம். ஒரு லவ் வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். கோர்ட்டுக்கு போலாம்னா கூட எல்லாமே அவனுக்குள்ள சாதகமா இருக்கு. சார் போலீஸ் கூட போலான்னு பார்த்தேன். அந்த டூப்ளிகேட் மயக்கமால இருக்கிறான். அவன் வந்து சாட்சி சொல்லணுமே. ஆமாமா முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி இந்த மேனேஜர் கெரிய ரொம்ப சாமர்த்தியமா மடக்கணும் தம்பி. இதுக்கு ஒரு பெரிய முள் ஐடியா சொல்றேன் கேளுங்க. அடுத்த வாரம் இந்த ஜாங்கோ படத்துல வர்ற மாதிரி ஒரு பொட்டியோடு நீங்க இங்க வாங்க. நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு அவனை மடக்கலாம். சரி தம்பி, இங்க நம்ம ரொம்ப நேரம் பேசினா கூட தப்பு. வாங்க போகலாம். பாத்தீங்களா நம்ம நிலைமைய? ஆம்பளையும் பேசிக்கிறதுக்கே பயப்படுறோம். ஏன்டா டேய்? ஏன் உன்னை ஒட்டு கேட்க கூடாதுன்னு சொன்னல, இங்கே நிக்கிறேன். வேற யாரும் வந்துட கூடாதுன்னு ஒரு பாதுகாப்புக்கு தான். பாத்தீங்களா நாய் மாதிரி உழைக்கிறாங்க. யோ மேனேஜர், தம்பி வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தேடிடுச்சியா? எதை கேட்டாலும் உங்களை தான் கேட்கணுங்குது. வெரி குட் வெரி குட். நம்ம வீட்டு பிள்ளையாச்சே. சரி, எனக்கு ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன் தம்பி. ஏயோ என்ன நீ அந்த ஆள் எதிரில என்ன செருப்பு எடுக்க சொல்ற? உன்னை செருப்பு எடுக்க சொன்னதால அந்த ஆளுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா? ஆமா, உள்ள என்ன பேசிக்கிட்டு இருந்த? உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. போயா எங்க அப்பா இருக்காரு, பாபுவோட அப்பா இருக்காரு, அவருக்கு வர வேண்டிய ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் இப்ப இவர்கிட்ட இருக்குதான். அதை என்கிட்ட கொடுக்கணும்னாரு. நீ எல்லாம் இருக்கிறதால அடுத்த வாரம் ஒரு பொட்டியில போட்டு கொண்டு வரானாரு. 50 லட்சம் அடிச்ச ஜாக் பாக்கெட். நீ என்ன பண்ற? அந்த 50 லட்சம் ரூபாய் பொட்டி வாங்கி என்கிட்ட கொடுக்குற. நீ என்ன பண்ற? ஒரு தொப்பியை வாங்கி என் தலையில கவுக்குற. உன்னையும் கவனிக்கிறியா? இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கிற. முதல்ல அந்த டிஃபனை கவனிக்கிறேன். 50 லட்சம். இன்று முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடி தங்கம். ஏய், நான் போற இடத்துக்குலாம் நீ வர்ற கொன்னுவேன் உன்னை. ஏய், நான் பாட்டில் எடுத்தா நீயும் பாட்டில் எடுக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? ஏய், நான் குடிச்சா நீயும் குடிக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? நான் பாட்டில போட்டு உடைச்சிட்டேன். இப்ப நீ என்ன பண்ணுவ பாக்கலாம்? யார் நீ? நிழல்கள் ரவியா? அவன் சிகப்பா இருப்பானே, இது கருப்பு ரவி போல இருக்கு. ஒருவேளை ராதா ரவியோ இருக்காது. அவனுக்கு நல்லா சலங்கு சத்தம், வெள்ள சேலை, ஆவியா? ஹிந்தி பாட்டு வேற பாடுது. ஒருவேளை வடநாட்டுல இருந்தே நடந்து வருதா? ஆவியா? இருக்காது. மன பிராந்தி. இனிய நண்பா. என்னது? நம்ம லாண்டரி கடை ரத்தினம் குரல் மாதிரியே இருக்கு. நானேதான் நண்பா. லாண்டரி ஆவி, லாண்டரி கடை ஆவி. நண்பா, நான் அதே உன்னுடைய லாண்டரி ரத்னம். ஆவி, நீதான் பஸ்ல உருண்டு கருகி செத்துட்டிய பாவி. ஏன்டா என் உயிரை வாங்குற? நோவா, இங்கிலீஷ் வேற பேசுறான். ஆவியானவனு இங்கிலீஷ் படிக்கிட்டானா? ஒருவேளை சாகும் போது ஆங்கில இந்தியனோட சேர்ந்து செத்துட்டானா? என்ன? நான் வந்துட்டேன். நான் சாகல சிநேகிதா. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்னா உனக்கு கால் இல்ல, நீ ஆவிதான். என் காலைப்பா. ஒரு கால் தானே இருக்கு, நீ பாதி ஆவி. இந்த காலைப்பா. இப்போ ஒரு கால் தானே இருக்கு. சரி, ரெண்டையும் பாத்துக்க. ஐ, ஆவி மனுஷனாயிருச்சு. சிநேகிதா, தோழா, நான் பஸ்ல ஏறி உக்காந்தேன். என்ன ஆச்சு தெரியுமா? பஸ் புறப்பட்டுச்சா? என்ன பைத்திய மாதிரி சிரிக்கிற? பஸ் ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. ஒண்ணுக்கு போலான்னு இறங்கினா, நீயா டிரைவரா? நான் தான். 2வது பட்டனை கழட்டுறதுக்குள்ள பஸ் கிளம்பி போயிடுச்சு. 5 மைல் தூரம் போய் அந்த பஸ் உருண்டு பள்ளத்துல விழுந்து பஸ்ல இருக்கவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. பஸ்ல என் பொட்டி இருந்ததால அந்த பொட்டில இருக்கிற விலாசத்தை பார்த்து நானும் செத்து போயிட்டேன்னு என்ன செத்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அட பாவி, நீ உயிரோட இருக்கேன்னு ஒரு தந்தி கொடுக்க வேண்டியதானே? தண்டி கொடுக்கலான்னு போஸ்ட் ஆபீஸ் போனேன். பின்னாடியே ஒரு எறும்பு வந்து முட்டிச்சு. போஸ்ட் ஆபீஸியா? என்ன எவன் உன்னை துரத்திக்கிட்டே இருந்திருக்கான், நீ பொழைச்சுக்கிட்ட. சிநேகிதா, நான் இல்லாத போது என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தா? உன் பொண்டாட்டிகிட்ட நான் இருந்தேன். சிநேகிதா, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். சிநேகிதா, நான் உடனடியா என் பொண்டாட்டிய பார்க்கணும். நீ ஆவியாவே நடி.
அப்பதான் ஏன் பொண்டாட்டியும் ஓம் பொண்டாட்டியும் பயமுறுத்தி அவங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம். ஏன் தங்கச்சி நம்ம ஊரு டென்ட் கொட்டால பார்ட்டி சொல்ல தட்டாத படம் போட்டுருக்காங்களாம். போலாமா? போலாம். புருஷன் போன கையோட சினிமாவுக்கு போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என் தங்கச்சியை பத்தி எவ்வளவு பேசினா வாயை கிழிச்சிருவேன். என்ன ஆச்சரியம், எப்ப நீங்க 2 பேரும் ஒத்துமையானீங்க? இவ தலைய நீ வாடுற, ஓந்தலைய இவ வாருவா போல இருக்க. அக்கா 300 ரூபாய் கடன் கொடுத்துச்சுல, அப்பவே ஒத்துமையாயிட்டோம். கடன்லே ஜாயிண்ட் ஆயிட்டீங்களா? பெரிய சாக்லேட்டிஸ் வாயா. என்ன மன்றம் ரொம்ப அமைதியா இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. யோ நீயா? நீ இன்னும் சாகவே இல்லையா? அப்ப சாகணும்னு எதிர்பார்த்தியா? அம்மு, நான் செத்த உடனே ரொம்ப அழுதியா? நீ செத்ததுக்காக ஒண்ணு அழுவல, அலங்காரம் பண்ணிக்க முடியலையே தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அடாடாடாடாடா, இவளல்லவோ மனைவி. என் மேலேயே துப்பிக்கிறேன். என் மேல துப்புனா குத்துவேன். தங்கச்சி நடந்தத மறந்துக்கின்னு மச்சான பார்த்து சிரியா. இது போதும் 1 வருஷத்துக்கு. அது சரி, 40 ரூபா கொடுத்தா லட்டு வாங்க. லட்டு எங்க? லட்டா? எது? நீ சொல்றத பார்த்தா திருப்பதியில லட்டே செய்யலையா? எப்ப 40 ரூபா கொடுத்த? டேய், ஒழுங்கா மரியாதையா கொடுத்துரு, இல்ல வாயிலே குத்துவேன், உள்ள போயிரும். துட்டு கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், சைக்கிள் செயினால அடிப்பேன். நான் இஸ்திரி பட்டு வச்சு தேய்ச்சிடுவேன். நாம ஒத்துமையாயிட்டா இதுங்க அடிச்சுக்குதியா? டேய், 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 டேய். லாண்டு ஜெயிக்குது, ஏய். சைக்கிள் ஜெயிக்குது, ஏய், வா, லாண்டு முதல்ல ஜெயிக்குது, வச்சுக்காத. அது ஜெயிக்குது. ஏய் என்னது போய் வெளியே வந்துட்டீங்க? நீ கம்முனியா? நான் கிராமத்து வரைக்கும் போய் மல்லியை பார்த்துட்டு சாயங்காலம் வந்துடுறேன். பங்களாவை சுத்தி எல்லாம் அவன் ஆளுங்க, உங்களை வெளிவிட மாட்டானுவோ. இவங்க எல்லாம் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியா. நீ பேசாம இரு, சாயங்காலம் வந்துடுறேன். உன்னை பங்களா விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லிருக்கல, ஏன் வந்த? பொண்ணு கூத்துறதுக்கு போயாங். நம்ம மேனேஜரு இங்க குளிக்கும் போது 50,000 ரூபாய் மோதிரத்தை தொலைச்சிட்டாராம். அதை யார் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எனக்கு வேற நீச்சல் தெரியாத, அதான் முதங்க தான் பாக்குறேன். ஆமா, எவ்வளவு தரேன்னு சொன்னாரு? 5,000. 5,000-மா? நீ முடியா? உனக்கு வேணாமா? குதிங்க, நல்லா உள்நீச்சிலே தேடுங்க. ஏன்னா மோந்திர விலை 8 அணா. ஐயோ, என்னையா உலகமா நிக்கிறீங்க? ரேடியோ சொன்னதை கேட்கலையா? என்ன சொன்னாங்க? ரஷ்யாவில வந்த மாதிரி இங்கேயும் பூமி அதிர்ச்சி வரப்போதான். பங்களால இருக்கிறவங்க எல்லாம் வெளில வந்து குப்புறப்பட்டு சொல்றாங்க. படுத்துங்க. ஏங்க, அதிர்ச்சி எப்பங்க வரும்? நான் இங்க இருந்து போன பிறகு உங்களுக்கு வரும். டீ துட்டடு. அந்த புண்ணியவா பங்கட பாபு இருந்த வரைக்கும் நான் எத்தினி சோடா கலர் சாப்பிட்டாலும் துட்டே கேட்காது. நீ இந்த இருக்கிறியா? அவன் உன் சவத்த உடம்ப பார்த்து துட்டு வாங்காம விட்டான். அப்படி என்னால விட்டுற முடியுமா? தா நல்லா வருது என் வாயில. அப்படி என்ன பெருசா வந்துரும் வாயில. அதிகம் பேசுற நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். அக்கா, எங்க நம்ம பஞ்சர காணா? அது சாரா கடைக்கு வருது. சாரு, நீ யாரு? என்ன தெரியல. நான் தான் பங்கட பாபு. பாபா? கார்ல வேற வந்து நிக்கிற. உடுப்பெல்லாம் ஒரு தின்சா இருக்குது. அதெல்லாம் பெரிய கதைக்கா. நான் வள்ளி வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பூட்டு தான் தொங்குது, ஆளை காணா. வள்ளியா? அந்த பொண்ணு புருஷன் தான் பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில பேச்சு மூச்சா இல்லாம படுத்துன்னு இருக்குதா. அந்த பொண்ணு கட்லாண்டியா குந்தின்னு இருக்குதா. பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில புருஷனா? குழப்பறாங்களே. நல்லா வேடிக்கையா பேசுவாரு, இப்படி வாயடிச்சு போயிட்டாரம்மா. வீணா கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் எதுக்கும் பெரிய டாக்டர் போய் பார்த்துட்டு வரேன். நீ தைரியமா இரு. என்ன வள்ளி, நான் உன்னை தேடி நம்ம வீட்டுக்குலாம் போயிட்டு வரேன், நீ இங்க இருக்கிற? என்ன வள்ளி அப்படி பாக்குற? நான் தான் உன் மச்சான் பாபு. மச்சானா? என்ன உளர்ற? ஆமா, நீ எப்படி என் புருஷன் மாதிரியா இருக்க? நல்ல கதையா போச்சு போ. நான் தான் உன் புருஷன். நீ வேணா தனியா கூட்டிட்டு என்ன செக் பண்ணு, எல்லாம் சரியா இருக்கும். ஆமா வள்ளி, நீ எதுக்கு இவன் பக்கத்துல உட்காந்து காவல் காக்குற? வள்ளியா? யாரையா நீ என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க? பேரு நான் எனக்கு எல்லாமே தெரியுமே. படுத்துக்கிறான் இந்த பாவி. இவன் உன் புருஷன் எல்லாம் மண்ணாங்கட்டி இல்ல. யோ, அவரை மண்ணாங்கட்டி கிண்ணாங்கட்டின்னு சொன்ன உன் முகரை பேத்துருவேன். ஆமா, கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சாதான் பாவம் வந்துட போகுது. இந்த பார், உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என் பங்களால ஒரு மேனேஜர் கம்யூனிட்டி இருந்தானே, அவன் பண்ணதான் அந்த குழப்பம்லாம். என்னய்யா பங்களாங்கிற மேனேஜருங்கிற?
உங்ககிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். உண்மையிலேயே நான் ஒரு பணக்காரன். உன்னை கட்டிக்கணுன்ற ஆசையில ஏழப்பட்டவன் மாதிரி நடிச்சேன். இதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும்னு நினைச்சேன். ஆனா நீ பத்திரகாளி மாதிரி முழிக்கிறியா? எனக்கு அந்த பயத்துல சொல்லவே வரல. நான் ஒரிஜினல், அவன் டூப்ளிகேட். இல்ல, நீதான் போலி. நீதான் என் புருஷனை என்னமோ பண்ணிட்ட. என்ன அடையணுங்கிறதுக்காக பணக்காரனால நீ இவரை துன்புறுத்தி என் பேரை முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்க. ஐயோ, நான் சொல்றத கேளு. நான் தான் அவன் புருஷன். கிடையவே கிடையாது. இதோ மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு, இவர்தான் என் புருஷன். இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, இவன் எந்திரிச்சாதான் என் நிலைமெல்லாம் சரியாகும் போல் இருக்க. கண்ணா, நீ எப்பறம் எந்திரிப்ப? யோ, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பத்தி தெரியுது. மறுபடியும் வெளியே போயா. ஏமா சொல்ல மாட்டீங்க? இதே மூஞ்சி தான் நல்லா இருக்குதுன்னா நீங்க டூயட்லாம் பாடுனீங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. ஏன் எவனுக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ பால் டம்ளரை கொண்டு வரும்போது அது கூட தவறி விழுந்து நீ சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணல? ஐயோ, என் புருஷனை அடிச்சு உதைச்சு இதெல்லாம் கூட கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கானே. இதுக்கும் மேல நான் என்னத்த சொல்றது? யோ, என் எதிர்காலமே உன் கையில் தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கண்ணை மூச்சு படுறா கண்ணா. ஆஹா, பாசம்னா இது இல்ல பாசம். ஏங்க, இந்த பொண்ணுக்கு நீ அண்ணங்காரனா? அப்படி சொன்னா தப்பாயிடுங்க. புருஷனா? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காருங்க. அப்ப பல்லாந்து ஹோட்டல்ல ரூம் எடுக்க வேண்டியவங்க எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. யாரும் சொல்லி குத்தம் இல்லைங்க. எங்க டாக்டர் இருக்காரு, ஒரு பெரிய சோனா. இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துக்காங்க பாரு. ஏங்க, நீங்க ஏய், அந்த கார்ல ஏறாத. நான் சொல்ற கார்ல ஏறு. ஏதாவது சத்தம் போட்டு சொருகிடுவேன். ஏறுறா. வாயா பற்ற டில்லி. இல்லையா? பற்றை இல்ல, ஒற்றை இல்ல. நான் வேற ஆளியா? இவனுங்க ஆள் மாதிரி தூக்கிட்டு ஓ, நீ திடீர் பணக்காரன் ஆயிட்டா நான் உன்னை விட்டுருவனா? யோ, நீ ஏழையா இருக்கனா அது உன் தலையெழுத்து. நான் பணக்காரனா இருக்கனா அது என் தலையெழுத்து. அதுக்கு நான் என்னையா பண்றது? என் தங்கச்சி அல்லிய கண் கலங்க விட்டியா உன்ன? கண் கலங்க விட்டுனா? யோ, அதுக்கு எதனா கண் வலியா இருக்க போதியா? இடிச்சன்னா என் தங்கச்சி அல்லிய என் பாச மலர ஆசை வார்த்தை பேசி ஏமாத்திட்டு ஆக்சிடென்ட் ஓடிட்டல. யாரு? யோ, உன் தங்கச்சிக்கு கண்ணுல கோளாறு மாதிரி உனக்கு ஏதோ மண்டையில கோளாறு நினைக்கிறேன். இந்த பாருப்பா, நீ நினைக்கிற டில்லி வேற. ஐ அம் பாபு. நீ இங்கிலீஷ்ல பேசினா பேரை மாத்தி வச்சுக்கிட்டா நான் நம்பிடுவேனா? டேய் போடுங்கடா. யோ, உனக்கு என்ன டில்லி இன்னுமா கல்கட்டானுமா? டில்லி தான். டில்லி தான், விடுங்கயா. அப்படி வா வழிக்கு. நாளை காலையில முருகர் கோயில்ல என் தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்டுற. யோ யோ யோ, நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்கேன். ஏதாவது கேஸுக்கு ஆயிர போகுது. இவன் இப்படி எல்லாம் சொன்னா வழிக்கு வர மாட்டான். முகூர்த்த நேரம் வரைக்கும் இவனுக்கு ரூம்ல போட்டு பூட்டுங்கடா. படுபாவி பசங்க, இப்படி ரூம்ல தள்ளிட்டீங்களே. இதுவும் நல்லதுதான். நாளைக்கு காலைல வரைக்கும் உதவாங்காம இருக்கலாம்ல. அல்லே, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இந்த டில்லி பையில ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்கேன். நாளை காலையில கல்யாணம். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருமா. நான் கோயிலுக்கு போயிட்டு கல்யாண வேலையெல்லாம் பாக்குறேன். வரமா? ஏங்க, தெரிய வந்த பிறகு நான் அங்கே இருக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு வழக்கமா கேட்பாங்களே, அது மாதிரி நீ ஏன் கேட்கலாம்? என்னடா மோந்து பாக்குறேன். ஓஹோ, மூச்சு வருதான்னு பாத்துக்கிறா போலிக்குது.